எல்லாரையும் இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் பார்த்து உங்களோட ஊர் பற்றி பிரச்சனைகள், உங்களோட கோரிக்கைகள் கேட்பதற்கு இங்கே அனைத்து துறைசார் அலுவலர்கள் என் கூட வந்திருக்கிறார்கள். நம்ம கவர்மெண்ட் மூலமாக, மாவட்ட நிர்வாகம் மூலமாக நிறையா ஸ்கீம்ஸு, நலத்திட்ட உதவிகள் கவர்மெண்ட் மூலமாக பண்ணுறோம். இது மக்களுக்கு கொண்டு போய் சேரணுங்கிறது தான் நம்மளோட நிர்வாகத்தினோட நோக்கமாக இருக்குது. அனைத்து திட்டங்கள், அனைத்து நலத்திட்ட உதவிகள் எலிஜிபிள் பர்சன்ஸுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் எங்களோட முயற்சி. தினந்தோறும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது, ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இதுதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அது இந்த வீடு கட்டுற திட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்வச் பாரத் மிஷன் கீழே நம்ம ஊர் சுத்தம் படுத்துறதா இருக்கட்டும், அல்லது பென்ஷன் ஸ்கீம்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸு, இந்த ஸ்கீம்ஸ் பற்றி எல்லாருமே பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டில் பண்ணுறோம். ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மாவட்ட அளவில் நமக்கு 40க்கு மேலே துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட 20க்கு மேலே 30க்கு மேலே ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு கேட்டகரி சிட்டிசனுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அந்தந்த துறைசார் அதிகாரிகள்கிட்ட என்னோட வேண்டுகோளாக இருக்கிறேன். உள்ளாட்சி துறை சார்பாக வீடு கட்டி விட்டுறாங்க. அதில் இப்போ முன்னாடி 3.3 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் சார்பாக சப்சிடியாக கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து அதை கவர்மெண்ட் 5 லட்சமாக ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் மனு கொடுக்கும்போது உங்களோட சப்சிடி அமௌண்ட் 5 லட்சமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புது திட்டங்கள் இல்லாட்டி பழைய திட்டங்களில் வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கவர்மெண்ட்டோட இதுவும் மட்டும் இல்லை, பொதுமக்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலம், உங்களோட ஊரில் இருக்கிற அலுவலம் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும் என்னென்ன திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி இப்போ பிடி சார் சொன்ன மாதிரி நமக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இப்போது அந்த 100 நாள் 100 நாள் முடிச்சுட்டிங்கன்னா இந்த அடிஷ்னல் ஒரு 25 நாட்கள் கூட வேலையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 125 நாள் வரைக்கும் நம்ம வேலை எடுத்துக்க முடியும். இதில் இன்னொரு புது எல்லாமே ஃபார்மர்ஸ் சைட்லேருந்து ஒரு கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, நமக்கு இந்த கிராப்பிங் சீசனில், நம்ம பயிர் பண்ணக்கூடிய சீசனில் ஒர்க்கு 100 நாள் வேலை திட்டம் இதையும் மிக்ஸ் ஆகுது. அதனால் வேலை ஃபார்ம் ரிலேட்டட் ஒர்க்கு அவங்களால பண்ண முடியல. ஸோ அதையும் கவர்மெண்ட்டு கருத்துன்றது அதுக்கு ஒரு தனி டைம் ஆகுது. ஃபார்மிங் நடக்கக்கூடிய சமயங்களில் இந்த திட்டம் செயல்படாமல் மற்ற மாதங்கள் தான் இந்த திட்டம் செயல்படும். ஸோ இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஏடி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஸ்கூலில் போகிற பசங்களுக்கு மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம எல்லா பசங்களும் 10th முடிக்கணும், அது முடிச்சுட்டு +1 +2 முடிக்கணும், எல்லாமே காலேஜ் வரைக்கும், பட்டப்படிப்பு வரைக்கும் எல்லாமே படிக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ். அதுதான் நாட்டுக்கு நல்லது. உங்களோட அடுத்த தலைமுறை அவங்க இன்னும் வளர்ச்சி அடைந்து அவங்க இன்கம் சோர்ஸ் அதிகரிக்கணும். ஸோ அதுக்கு என்னோட ரிக்வெஸ்ட், நிறையா பேர் நம்ம மாவட்டத்துலேயும் சரி, மற்ற மாவட்டங்கள்லையும் சரி, நிறைய பசங்கள் 12th அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு போக மாட்டாங்க, காலேஜுக்கு போக மாட்டாங்க, அதில் சேர மாட்டாங்க. நிறையா பேர் அப்ளிகேஷனே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 700 பேர் நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் அப்ளிகேஷன் ஹையர் எஜுகேஷன் மாதம் எக்ரி ஜிடிபியும் நடத்துகிறோம், ஃபார்மர் எக்ரி ஜிடிபியும் நடத்துகிறோம்.
ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கோம். உங்களோட கோரிக்கை என்று சொல்லலாம். மறுபடியும் சுதந்திர தினம் விழா இந்த இன்னைக்கு வந்து உங்களோட ஊருக்கு வந்து இந்த கிராம சபா கூட்டத்தில் கலந்து கொள்றதுல எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நன்றி, வணக்கம். என் வாழ்வியல் வழிமுறையால் வளர்ச்சியே எனது லட்சியம். எனது அலுவலகத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் கொள்வேன். அலுவலகத்தில் காகிதங்களின் பயன்பாட்டினை குறைப்ப ஒத்துழைப்பு நல்குவேன். மீதமான உணவுப் பொருட்களை தனி மேற்கொள்வேன். உணவருந்தும் இடம், கழிப்பறை, தூய்மையை பேணி காப்பது என் அலுவலக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் எனவும் உறுதி கூறுகிறேன். நன்றி. தொடர்ந்து போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை எனது பங்களிப்பினை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.